1960 February 29th டெக்சஸ் எல்பாசோல பிறக்கிறான் ரிச்சர்ட் ரமிரஸ். இவங்க வீட்டுல இவன் 5வது பையன். இவங்க அப்பா ஒரு போலீஸ்மேன். தினமும் குடிச்சிட்டு வர்றதும் இவனை ஹராஸ் பண்றதும் தான் அவருக்கு ஹாபியே. சரியான பேரண்டிங் கிடைக்காத ரிச்சர்ட் 10 வயசுலயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறான். தன்னோட 12 வயசுல தன்னோட கசினான மைக் கூட அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. மைக் ஒரு ஆர்மி மேன். வியட்நாம் வார்ல பல கொலைகளையும் பல ரேப்களையும் பண்ண கொடூரமான நபர். அங்க நடந்த கொலைகளையும் கற்பழிப்புகளையும் போட்டோவா எடுத்து வச்சிருந்து அதை ரிச்சர்டுக்கு ஸ்டோரிஸா சொல்லி அந்த போட்டோஸையும் காமிச்சான். இந்த கதைகளை ஆர்வமா கேட்டுதான் வளர்ந்தான். தன்னோட 14 வயசுல பாவ செயல்கள் செய்யறத நல்லதுனும் சாத்தான வழிபடுறதுதான் தன்னோட வழிபாடுனும் ரிச்சர்ட் நம்பினான். அதே மாதிரி வழிபட்டும் வந்தான். எல்பாசோ பாலைவனத்துல முயல்களையும் பறவைகளையும் வேட்டையாடுறத 15 வயசுலயே பண்ணான். வேட்டையாடி அதோட குடல்களை தன்னோட நாய்க்கு இரையா போட்டான். ஆர்மி மேன் மைக்கும் அவனோட ஒய்ஃபும் சண்டை போடுறது புதுசு இல்ல. தினமும் சண்டை போடுற அவங்க திடீர்னு ஒரு நாள் சண்டை அதிகமாயிருச்சு. ஆத்திரமடைஞ்ச மைக் ரிச்சர்ட் முன்னாடியே அவனோட ஒய்ஃபை சுட்டு கொள்றான். இதை பார்த்து ஒரு துளி கூட பயப்படல ரிச்சர்ட். வியட்நாம் வார்ல நடந்த மர்டர்ஸ் எல்லாம் பார்த்து டிப்ரெஷன்ல இருந்ததுனாலதான் மைக் அவரோட ஒய்ஃபை கொண்டுட்டாங்கன்னு சொல்லி அவருக்கு கிடைச்ச தண்டனை 4 வருஷம் மென்டல் ஆஸ்பத்திரியில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது.